ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்றைக்கு நான் மங்களகரமாக வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் நைட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஸ்கின் கேரை நான் காட்டித்தரப்போகிறேன். இது வந்து நீங்கள் என்னத்துக்கு யூஸ் ஆக மாட்டா, உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், அடுத்தது கருவளையம் இருக்கிறார்கள், அப்பளிப்பில் வந்து குட்டி குட்டி முடி இருக்கிறார்கள், அது இந்த கண்ண மடியெல்லாம் முடி இருக்கிறார்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து முழுக்க ஹோம்மேடால் எல்லாம் ஹோம்மேட் திங்ஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை எப்படி செய்கிறது என்னென்று நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டித்தர போகிறேன். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன நோட் பண்ணலாம், என்னென்ன நான் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் என்னென்ன திங்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது மஞ்சள் வந்து நார்மல் மஞ்சள், அதாவது நீங்கள் கரைக்கு போடுற மஞ்சள் இல்லை, இந்த கட்டியை வாங்கி நீங்கள் வெறும் மஞ்சளை மட்டும் அரைச்சி எடுத்தீங்கன்னா ஓகே. இல்லாட்டி மஞ்சள் பவுடர் ரெண்டு கேட்டிங்கன்னா விற்பனம் அதையும் நீங்கள் வாங்கலாம். நார்மலாக வந்து இப்படி ஒரு பேக்கெட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து இந்த மஞ்சள் வந்து இப்படி பேக்கெட்ஸில் வந்து விற்கிது. ஸோ 100% நேச்சுரல் அந்த இதை வந்து விற்கிது. எந்த கெமிக்கலுமே இதில் தேய்க்கலை. ஸோ இதுதான் நான் வந்து 1 ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூனும் இல்லை 1/4 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதாவது தயிர் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது ஹொனி வந்து எடுத்திருக்கேன். ஹொனி வந்து நீங்கள் எந்த கொனியும் யூஸ் பண்ணலாம். இங்கே ஃபாரினர்ஸில் இந்த கொனி தான் இருக்குது. ஸோ கலர் கொஞ்சம் லைட்டான கலர். ஸோ அந்த ஹொனி வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து ஹொனி வச்சா முகத்தில் அந்த ரோமம் எல்லாம் வெள்ளையாக போகுமெண்டு கடைசி வரைக்கும் நீக்காங்க. அதெல்லாம் போய் நான் வந்து தலைக்கு கூட ஹொனி வச்சு முழுகி இருக்கிறேன். அடுத்து கேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா முடி வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக வரும் ஹொனி வச்சு முழுகுனீங்கன்னா. ஸோ நிறைய இடங்களில் வந்து ஜெஃப்னா சைட்டில், அடுத்து வந்து எங்களோட மன்னா சைட்டில், அங்காள சைட்டில் எல்லாம் ஹொனி வச்சு தலையை வந்து வாஷ் பண்ணணும். பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக வரும். ஸோ முதல் காலத்தில் சொல்லுவாங்க ஹொனி வச்சா வந்து முடி வெள்ளையாக போயிடுமாண்டு. அது வந்து சொல்கிறதுக்கு காரணம் தேனை வந்து பூசினா எறும்பு அந்த பூச்சிகள் வந்து உங்கள் அந்த வீட்டில் வந்து இருக்கும், கூட இருக்கும். அதுக்காண்டியான் தலையில் வச்சு தலையில் வைக்கக்கூடாது, வெள்ளையாக போயிடும் அப்படி வந்து பயமுடுத்துறவே சின்னல்ல. ஸோ அதை வந்து எல்லாரும் பயப்படுறது, அது வச்சா முடி வெள்ளையாக வந்துடுமென்ட்டு. கடைசி வரைக்கும் அது இல்லை. நீங்கள் பயப்படாமல் இதை ஃபேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நிறைய தரம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பிறகு நான் வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். வேலை ஸ்கூல் என்றாலும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த சேலஞ்சை வந்து நான் இதை எடுத்திருக்கேன். 13 days வந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்து செய்ய போகிறேன். அதுதான் நான் உங்களுக்கு இதை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு என் சீக்ரெட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு பிறகு நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நாங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி அப்படி இதை மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் கடலை மாவு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். ஸோ இந்த கடலை மாவோட வந்து முதல் மஞ்சளை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ மஞ்சளை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு 4 பேருக்கு வடிவாக காணும். நீங்கள் ஒரு 2 days இல்லாட்டி 3 daysக்குள்ள உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பழுதாக போகாமல் இருக்குது. நீங்கள் ஒரேயாக மிக்ஸ் பண்ண உங்களுக்கு டைம் இல்லாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைட்டில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஜோக்கூட்டை வந்து சேர்த்துடலாம். நான் அதுக்கு பிறகு ஹொனி வந்து சேர்க்கிறேன். இப்போ விண்டர் என்றாலும் கொஞ்சம் சம்மர் வந்துட்டு லைட்டாக விண்டர் என்றாலும் அந்த தேன் வந்து உங்களுக்கு அந்த கட்டித்தன்மையாக இருக்குது. இதை நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கிரீமியான தன்மைக்கு உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணித்தன்மை காணாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் ஜோக்கூட் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். தேன் வந்து இந்த அளவு காணும். நீங்கள் தேன் சேர்க்க தேவையில்லை, நீங்கள் ஜோக்கூட் வந்து சேர்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி எப்படி சேர்க்கணும்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஜோக்கூட் வந்து ஈரத்தன்மை வந்து லைட்டாக காணாது கொஞ்சமாக. ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஜோக்கூட் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன்.
இன்னொரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். நீங்கள் எடுத்தோடனே நிறைய போட்டிங்கன்னா இது வந்து தண்ணி ஆயிரும். இது வந்து உங்களுக்கு க்ரீமான தன்மை கிடைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸில் வந்து நிறைய டைம் வந்து இருக்கும். அடுத்து வந்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அந்த கரும்புள்ளி டார்க் ஸ்பாட்ஸ் போகிறதுக்கு என்ன செய்யலாம், எல்லாட்டையும் வந்து கருவளையம் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கெமிக்கல்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு குயிக்கண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரீமியாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஆக தண்ணி இல்லாமல் இந்த பதம் இருந்து வேண்டாம். ஓகே உங்களுக்கு. இப்போ நாங்கள் இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி ஒரு மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் டோனரோ ஏதாவது வந்து ஃபேஸில் போட்டுக்கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்கள் நல்லா காஞ்சி உங்களுக்கு ஃபேஸில் வந்து காஞ்ச பிறகு நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த இதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண அப்புறம் நீங்கள் அந்த கரண்டியை பின் பக்கத்தாலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷாலே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நிறைய பேட்ட ப்ரஷ் இல்லாத இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை வந்து இந்த க்ரீம் பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா குயிக்கண்டு இல்லாமல் போயிடும். நல்லா ஜோக்குட்டெல்லாம் இந்த கூலாக இருக்கிறால ஃபேஸு நல்லா கூலாக இருக்குது. திக்கான கவரேஜ் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா அப்ளை ஆகும். சோப்பை வந்து நாங்கள் அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரோமம் குட்டி குட்டியாக இருக்குது. அப்போ நாங்கள் மஞ்சள் சேர்த்துருக்கால ரோமமும் உங்களுக்கு கெதியண்டு அந்த கொஞ்சம் நாள் செல்லும், ஆனால் கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே வந்து நாங்கள் ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா இது ஒரு மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் வந்து விடுங்க. கூட விடையிலும்ண்டாலும் விடுங்க உங்களுக்கு டைம் இருந்தால். ஆனால் மேக்ஸிமம் 15 நிமிஷம் வந்து விடுங்க. உங்களுக்கு கூட டைம் வந்து இருக்குதுன்றா நீங்கள் கூட அப்படியே விடலாம். அப்பர் லிப் அடுத்தது வந்து இந்த நெத்தி அதெல்லாம் பூசலாம் முடியும். மற்றபடி ஐப்ரோ இந்த ஹேர் அதெல்லாம் பூசாதீங்க. ஏன்னா இதில் மஞ்சள் பூசி இருக்குது. நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணுறா பிரச்சனை இல்லை. ஆனால் 13 டேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது முடி குட்டி குட்டி கேர் எல்லாம் கொட்டை வலிக்கிடும். அதால் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் அப்பர் லிப்பும் இந்த கருவளையம் நெத்தி அதெல்லாம் பூசுங்க. ஹேருக்கிட்ட அடுத்து வந்து ஐப்ரோ கிட்ட வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முடி கொட்டும். அதால் நான் சொல்லுறேன். இப்போ ஃபேஸில் வந்து நிறைய குட்டி குட்டி இதாக அந்த அதாலேயே உங்களோட ஃபேஸ் வந்து இருட்டாக இருக்குது. நீங்கள் என்ன மேக்கப் செஞ்சாலும் உங்களோட ஃபேஸ் வந்து ஒரு இருட்டான தன்மை வந்து அடிக்கும். அதுக்கு வந்து இது நல்ல யூஸாக இருக்கும். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 13 டேஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு ஃபேஸில் ஒரு நல்ல ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். அதை வந்து உணர்வீங்க. ஸோ நீங்கள் 13 டேஸ் செய்யுங்க. உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் உங்களோட ஃபேஸில் நீங்கள் காணலாம். ஸோ மறக்காம வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் இல்லாட்டி வீடியோ வந்து நான் எண்டில் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ
மறக்காமல் பாருங்கள். இதை வந்து நீங்களும் இந்த சேலஞ்சை எடுத்து ஸோ செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும், நாங்கள் செய்யலாம்ன்ற ஒரு இது வரும். ஸோ எல்லோரும் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். இந்த ஃபேஸ் வந்து எவ்வளவு பிரைட்டாக, அடுத்தது வந்து க்ளீனாக இருக்குது, நேச்சுரல் க்ளீனாக இருக்குது. அடுத்து வந்து நான் ஃபேஸில் வந்து இப்போ எதுவும் ஒன்றுமே நான் போசையில். நான் இரவு நைட்டுக்கு நான் லிப் பாம், அடுத்து வந்து சீரம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த ஸ்கின்னை வந்து இப்படியே விட போகிறேன். ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. நாங்கள் என்ன போக 1 டேயில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குண்டா, 13 டேஸில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குமெண்டு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை பண்ணி பார்க்குறது மட்டும் விடாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஃபேஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு